தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்கள்ல தேவன் நம்ம இக்கட்டில் இருக்கும்போது, நெருக்கடியில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்களால நமக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம எதிர்பார்த்த எல்லாருமே நம்ம கையை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றிக்கொள்ளாதவர். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். பேர்பட்ட நிலைமையிலையும் அவர் சொன்ன வார்த்தையை மாற்றாம நமக்கு உதவி செய்யறதற்கு யார் ரைட்டான பர்சன்றத ஐடென்டிஃபை பண்ணியாவது அவங்கள கொண்டு வந்து நம்மளை இருக்கிற சூழல்ல இருந்து அவர் தூக்கி எடுப்பார். அதுதான் அவருடைய அன்பு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல நாளா பல மனிதர்களை நம்பி நீங்க அமர்ந்திருக்கலாம். பல நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம். வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமா உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற திட்டத்தோடு தான் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒன்ன தூக்கி விடுறதற்கு சரியான நபரை என் ஆண்டவர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில அனுப்புவார். நீ இவங்களால முடியும் அவங்களால முடியும்னு இமேஜின் பண்ணாத. நீ தேவனை மட்டும் நோக்கிப்பார். கர்த்தருக்கு தெரியும் ஓ மேல எப்படி கரிசனை உள்ளவங்க எங்க இருக்கிறாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நிச்சயமா உனக்கான நபரை அனுப்பி உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உனக்கான சூழ்நிலைக்குள்ள உன்னை கொண்டு போய் உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உனக்கான டைமுக்குள்ள உன்னை கொண்டு போய் உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிற உனக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அவரை நம்பி இருக்கிற உனக்கு நிச்சயமாக மேன்மை உண்டு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். God bless you. Amen.